ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishnastechinfo. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸில் வந்து நம்ம OnePlus 70 வந்து எப்படி பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது அப்புறம் ரூட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ பூட் லோடர் அன்லாக் பண்ணி கஸ்டம் ரோம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கஸ்டம் ரோம் அப்புறம் ரூட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம ஸ்டாக் ரோம்க்கு போகிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோனை வந்து பழையபடி ஸ்டாக் ரோம் கொண்டு வர்றதுக்கு வந்து இப்போ நம்ம மொபைலை வந்து ஃபஸ்ட்டு பிசியில் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது பவர் ஆஃப் பண்ணலாம். ஸோ OnePlus 70 வந்து ஸ்டாக் ரோம் கொண்டு வரதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு MSM டவுன்லோட் டூல்ன்ற ஒரு டூல் வேணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த குவால்காம் டிரைவர்ஸும் இங்கே இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ உங்களுக்கு குவால்காம் டிரைவர்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னா இந்த விண்டோஸ் ஸ்டார்ட்அப் செட்டிங்ஸில் வந்து இந்த டிசேபிள் டிரைவர் சிக்னேச்சர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை டிசேபிள் பண்ணணும். ஸோ இந்த OnePlus 70 வந்து ஸ்டாக் ரோம் கொண்டு வரதுக்கு வந்து இந்த 3 ஸ்டெப்ஸுமே முன்னாடி ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததா நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி இந்த MSM டவுன்லோட் டூல்ஸ்லாம் செட்டப் பண்ணிட்டேன். அதே மாதிரி குவால்காம் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நம்ம மொபைலில் ஷட் டவுன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபோனை வந்து டவுன்லோட் மோடு கொண்டு போகணும். ஸோ டவுன்லோட் மோட் கொண்டு போனால் தான் வந்து ஸ்டாக் ரோம் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண முடியும். பவர் பட்டன் எதுவுமே ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வால்யூம் அப் வால்யூம் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ண உடனே இந்த MSM டவுன்லோட் டூலில் வந்து உங்கள் ஃபோன் டிடெக்ட் ஆயிரும். ஸோ டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தா போதும், உங்கள் ஃபோன் வந்து ஸ்டாக் ரோம் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ கனெக்டட் வந்துச்சு. நான் இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ கனெக்டட் வந்தோடனே நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துடணும். ஏன்னா வந்து 10 செகண்ட்ஸ் மேலே போச்சுன்னா உங்கள் ஃபோன் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த COM3யில் பார்க்கலாம். இந்த COM3 போர்ட்டில் வந்து ஃபோன் கனெக்டட்னு வந்திருக்கு. ஸோ அதேமாதிரி இப்போ வந்து இமேஜ் டவுன்லோட் ஆகி இப்போது ஃபோனுக்கு சென்ட் ஆகிட்டுருக்கு. உங்கள் ஃபோன் டிஸ்பிளேயில் வந்து எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே தெரியாது. ஸோ ஜஸ்ட்டு பிளாக்காக தான் இருக்கும். ஆனால் வந்து பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இமேஜ் வந்து இப்போது டவுன்லோட் ஆகி ஃபோனில் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நம்ம இன்ஸ்டால் ஆகிற வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ இமேஜோட டவுன்லோட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இப்போ recovery.image டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே உங்களுக்கு எங்கள் ஃபோனும் வந்து இப்போ பூட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ OnePlus லோகோ பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டாக் ரோமுக்கு வந்து மறுபடியும் ஃபோன் வந்துருச்சு. ஸோ நீங்கள் OnePlus 70 ஃபோன் ஃபஸ்ட்டு எப்படி வாங்கியிருப்பீங்களோ ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இப்போது ஃபோனை செட்டப் பண்ணலாம். இப்போ ஸ்டாக் ரோம் போனோடனே வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் இருக்காது. ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்டை வந்து சிஸ்டம் அப்டேட் மேனேஜர் நீங்கள் நார்மலாக சிஸ்டம் அப்டேட் பண்ணுற மாதிரி நீங்கள் இதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ OnePlus 70யில் யூஸ் பண்ணிகிட்ருக்க கஸ்டம் ரோமில் இருந்து எப்படி ஸ்டாக் ரோம்க்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.